friends, welcome to my channel JJ Crochet. இப்போ லாஸ்ட் டைம் வந்து பார்ட் 1 பார்த்துருந்தோம். 56 செயின் போட்டு அதில் ஒவ்வொரு செயினிலையும் டபுள் க்ரோஷெட் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் 4 லைன் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்னு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இப்படி முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இது வந்து நெக் பார்ட்டு. இதுலேருந்து நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ இந்த மாதிரி 4 ரவுண்ட் போட்டிருக்கோம். நம்ம நெக்குக்கு ஃபஸ்ட்டு 56 செயின் போட்டிருக்கோம். ஒவ்வொரு செயின்லேயும் டபுள் க்ரோஷெட் வந்து ஃபுல்லாக போட்டிருக்கோம். 54 வந்திருக்கும் டபுள் க்ரோஷெட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து 3 செயின் போட்டு ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்னு டபுள் க்ரோஷெட் போட்டு 4 லைன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஒயிட் கலர் யான் ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஒயிட் கலர் யான் எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஒயிட் கலர் இது ஆட் பண்ணிக்கிறோம். 3 செயின் போட்டிருக்கோம். இதுலேயே நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷெட் போட போகிறோம். பாருங்கள். இப்போ இதுலேயே 2 ஏற்கனவே 3 செயின் போட்டிருக்கோம். 2 டபுள் க்ரோஷெட் போடுறோம். போட்டுட்டு என்ன பண்ணால் அடுத்து 2 நாட்டு. இப்போ இந்த நாட்டும் இதுவும் நம்ம விட்டுறணும். 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா இந்த 2 செயின் வருது இல்லையா, இந்த 2 செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட போகிறோம். 1 2 செயின் ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்ததில் 3 டபுள் க்ரோஷெட் போட போகிறோம். பாருங்கள், 3 டபுள் க்ரோஷெட். 3 டபுள் க்ரோஷெட் போட்டிங்களா? இப்போ இதுக்கு அடுத்து 2 1 2 விட்டுருங்க. இந்த 3ஆவது செயினில் 3 டபுள் க்ரோஷெட். 2 ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது போடணும். புரிஞ்சதுங்களா? இப்போ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 2 விட்டுருவோம். புரியுதா? பாருங்கள், புரியணுங்கிறதுக்கு வேண்டி பக்கத்துலேயே சொல்கிறேன். இப்போ இதையும் விட்டுருவோம். இப்போ இதில் போடுவோம். பாருங்கள், இதுவும் ஸ்கிப் பண்ணியாச்சு. இதில் போடுறோம். இதில் 3 டபுள் க்ரோஷெட் ஒரே செயினில் தான். ஸ்கிப் பண்ணிட்டோன்னா எந்த லூப்பில் எடுக்கிறோமோ அந்த ஒரே லூப்பில் 3 செயின் போடுறோம். 3 டபுள் க்ரோஷெட். புரியுதுங்களா? இப்படி இந்த ரோ ஃபுல்லும் இது தான். இப்போ இந்த 2 விட்டுருவோம். இந்த 2 விட்டுட்டோன்னா இது விட்டுட்டோன்னா 3ஆவதில் இந்த மாதிரி போடணும். ரொம்ப சிம்பிள். நம்ம உட்காந்தோன்னா ஒரே நாளில் முடிச்சிடலாம். இதில் ஒவ்வொரு டைமும் பார்த்துக்கோங்க, 2 ஸ்கிப் பண்ணி 3ஆவதில் போடுறோம். மொத்தம் நமக்கு 18 வரணும். 18 ட்ரிபிள் க்ரோஷெட் வரணும். இப்போ நம்ம முதல்ல போட்டது ஃபஸ்ட் பார்ட்டில் நெக் பார்த்துட்டோம். இப்போ இந்த பார்ட்டு ஃபுல்லாக இதுதான் உங்களுக்கு. இப்படியே தான் வீடியோ பார்த்திங்கன்னா 1 2 விட்டுட்டு 3ஆவதில் நம்ம போடுவோம். 1 2 ஸ்டிச்சை விட்டுருங்க, 3ஆவதில் போட்டுருங்க. ஒரே இதுக்குள்ளே போடணும். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்கு வேண்டி தான் இந்த வீடியோவை நான் பார்ட்டாக எடுத்து போட்டுட்ருக்கேன். இல்லைனா ஒரே வீடியோவை போட்டால் லாங்காக இருக்கும். அப்போ பார்த்தா உங்களுக்கு புரியாது. இப்போ ஃபஸ்ட்டு பார்ட்டை போட்டு முடிச்சிட்டிங்கன்னா செகண்ட் பார்ட்டு போடுறதுக்கு அடுத்த லைன் போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட் பார்ட்டு பாருங்கள், அதில் என்ன டவுட்ஸ் இருக்கோ சொல்லுங்கள். சரிங்களா? இது எல்லாமே 2 2 ஸ்கிப் பண்ணி நம்ம வந்து பாருங்கள் 1 2 ஸ்கிப் பண்ணுறோம், 3ஆவதில் போடுறோம். இந்த ரோ ஃபுல்லுமே 2 2 ஸ்கிப் பண்ணி நமக்கு டிசி இந்த 3 செயின் போட்டது எவ்வளோ வரணும்னு பார்த்திங்கன்னா 18 வரணும்.
இப்போ 1 2 மூணாவது. இது ஃபுல்லுமே இப்படி தான் போகும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதில் நமக்கு ஒரு 18 ஸ்டிச் கிடச்சிருக்கும் பாருங்கள். இங்கே ஒரு 3 செயின் போட்டு 2 ஸ்லிப் நாட் போட்டிருக்கோமா. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18. இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரவுண்டு நமக்கு முடிஞ்சது. இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 15 டிசி கிடச்சிருக்கு. இந்த மாதிரி 3 டிசி போட்டது 15 கிடச்சிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா, இங்கே ஒரு ஸ்லிப் நாட் போட்டு இந்த செயினில் விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். சரிங்களா? ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம எகைன் இங்கே என்ன பண்ணுறோன்னா, இந்த இடத்துல இந்த 3 செயின் இல்லைங்களா, இந்த 3 இதில் சென்டரில் விட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுட்டு 1 2 3 4 5 செயின் போட்டுட்டு ஒரு டிசி, அதே எங்கே செயின் போட்டிங்களோ அதே பிளாக்கில் போட்டு ஒரு டிசி போட்டு இப்படி கம்ப்ளீட் பண்ணிடணும். இது இப்படி கம்ப்ளீட் பண்ணோன்னே ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஒரு செயின் போட்டுட்டு 1 2 3 4 5. இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா, ஒரு செயின் போட்டோம்ல, இப்போ இந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து 3 டிசி போடுவோம். ஒவ்வொரு இதுலேயும் 3 டிசி 3 டிசி. இப்போ இங்கே போட்டாச்சா. இப்போ இதுக்கு இடையில ஒவ்வொரு டிசிக்கு இடையில நம்ம இதை போடுவோம் பாருங்கள். இப்போ இங்கே 3 டிசி 2 3 டிசி. நெக்ஸ்ட்டு இதில் செயினில் போட வேண்டாம், இதுக்கு அடுத்ததில் ஒரு 3 டிசி 3 டிசி போட்டாச்சா. இதுக்கு அடுத்ததுலேயும் 3 டிசி. இப்போ என்ன பண்ணால் 3 டிசி இங்கே போட்டோமா. இங்கே கீழே பார்த்திங்கன்னா இந்த ரோ போட்டிருக்கோமா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணால் 1 1 2 3 4. இப்போ 4 போட்டுட்டு 5ஆவதுல நம்ம வந்து ஒரு இப்போ இங்கே ட்ரிபிள் க்ரோஷெட் பார்த்திங்கன்னா இந்த இதுக்கப்புறம் 1 2 3 4 5 போட்டோமா. இதுக்கப்புறம் இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடத்துல இந்த சென்டருக்கு பார்த்திங்களா, இந்த சென்டரில் ஒரு டிசி போட்டு 2 செயின் போட்டு அதே இடத்துல திருப்பி ஒரு டிசி போட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணணும். போட்டுட்டு ஒரு செயின் போடணும். செயின் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணால் அடுத்ததில் டிசி. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் பக்கத்துலேயே ஒரு 3 செயின் இப்போ இதுக்கு அடுத்ததில் ஒரு 3 செயின். அதுக்கு அடுத்த பிளாக்லலாம் நம்ம அப்படியே 3 செயினாக போட்டுட்டு வந்துடணும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் 2 3 இந்த பிளாக்கில் எல்லாமே திருப்பி 3 செயின் போட்டோம். கீழே கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4ஆவது இதுலேயே போட்டுட்டு
இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு செயின் போட்டுட்டு இந்த இடத்துல மேலே போட்டுட்டு 1 2 செயின், அதே இடத்துல ஒரு டிசி. அதே இடத்துல ஒரு டிசி போட்டுருங்க. போட்டு ஒரு செயின் போட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம ஆரம்பிக்கணும். பாருங்க இப்படி வரும். சரியா? இதுக்கு நான் இன்னொரு பெஸ்ட் வே சொன்னேன்னு பார்த்தேன்னா, இப்போ இதில் இந்த லைன் தான் ரிப்பீட்டட் ஆகும். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கே ஆரம்பித்தோமா, 1 2 3 4, 5ஆவதுல இந்த மாதிரி போடணும். அதுக்கப்புறம் 1 2 3, 4ஆவது இதில் கீழே இருக்கிறதுல 4ஆவதுல இந்த மாதிரி போட்டுட்டு இதே மாதிரி உங்களுக்கு இது ரிப்பீட்டட் ஆகும். பார்த்திங்கன்னா ஒரு செயின் இந்த இடத்துல ஒரு டிசி போட்டுடுறோம். இப்போ இந்த இடம் நமக்கு இங்கே ஃபினிஷ் ஆகுது. ஃபினிஷ் ஆகிற இடம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த 3 செயின் போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த 3ஆவது செயினில் போட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுடணும். போட்டுட்டு ஸ்லிப் நாட் போட்டு தான் திருப்பி அதே இதில் எகைன் இப்படியே தான் ரிப்பீட் ஆகும் உங்களுக்கு நெக் பார்ட்டுக்கு. இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதில் இது டவுட் இருந்தால், ஏன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போட்டால் மட்டும்தான் இது உங்களுக்கு புரியும். ஒரே வீடியோவில் போட்டால் லாங் ஆகிடும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.